தமிழ்நாடு மின்வாரிய வெள்ளை அறிக்கை வெளியாகிய நிலையில் 25 ஆண்டுகளில் மின்வாரிய வரவு செலவு விவரங்களை பார்க்கலாம். 2001 முதல் 2006 ஆண்டு வரை அதிமுக ஆட்சியில் வருவாய் 59,084 கோடி ரூபாய், செலவு 67,439 கோடி ரூபாய், வருவாய் பற்றாக்குறை 8,355 கோடி ரூபாய். 2006 முதல் 2011 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சிகள் வருவாய் 92,737 கோடி ரூபாய். ஆனால் செலவு 1,28,200 கோடி ரூபாய். வருவாய் பற்றாக்குறை 35,463 கோடி ரூபாய் ஆகும். அதே போல 2011 முதல் 2016 ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சிகள் வருவாய் 1,92,971 கோடி ரூபாய், செலவு 2,49,332 கோடி ரூபாய், வருவாய் பற்றாக்குறை 56,361 கோடி ரூபாய். 2016 முதல் 2021 ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சியில் வருவாய் 3,20,140 கோடி ரூபாய், செலவு 3,78,674 கோடி ரூபாய், வருவாய் பற்றாக்குறை 58,534 கோடி ரூபாய் ஆகும். 2021 முதல் 2026 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் 4,97,969 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்த நிலையில் 5,32,443 கோடி ரூபாய், வருவாய் பற்றாக்குறை 34,447 கோடி ரூபாய் ஆகும்.